சென்னை உயர்நீதிமன்றத்தில சீமான் தாக்கல் பண்ணியிருந்த மனு பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி பண்ண முடியாது அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட திரு சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவங்க புகார் குடுத்திருந்தாங்க இல்லையா? இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில இருக்கு. இது எல்லாமே நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறத சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடுத்திருந்தாரு. ஸோ இதில பத்தி அதாவது காவல்துறை தரப்பு வாதம் அப்படிங்கிறது என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டை அதாவது மதுரையில உள்ள ஒரு கோயில்ல இருவரும் மாலை மாற்றிக் கொண்டாங்க. பலமுறை கட்டாயப்படுத்தி சீமான் அவர்கள் விஜயலட்சுமிய தொடர்புல வச்சிருந்திருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் மெயின் பாயிண்டே வருது. என்ன அப்படிங்கிறதுனா, கிட்டத்தட்ட 2 முறை பொய் வாக்குறுதி குடுத்து சீமான் அவர்கள் விஜயலட்சுமி குடுத்த வழக்கே வாபஸ் பெற வச்சிருக்காரு. இத சர்வ சாதாரணமா பார்த்தீங்கன்னா, இது தள்ளுபடி செய்ய முடியாது. சீமான் குடுத்திருந்த அந்த வழக்க அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவா குடுத்திருக்கு. இப்போ இதுல எரிதடி மாலா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சீமான் தம்பிகளுக்கும், சீமானுக்கு கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட பெரியார பத்தி பேசுறதா இருக்கட்டும், எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதரவு அப்படிங்கிறது பேசினா கூட ஓகே. பட் ஒருத்தர் இறந்துட்டாரு, கிட்டத்தட்ட அவ்வளவு வருஷம் அப்படிங்கிறது ஆகுது. அவரே கிட்டத்தட்ட பெரியார் தான் என்னோட கொள்கை அதாவது ஒரு என்னோட கொள்கை தலைவர் அப்படிங்கிற மாரிலாம் அவர் பேசியிருக்காரு. ரொம்ப பொதுக்குழு மேடையில பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது, அவரே எதிர்த்து நீங்க இப்படி பேசலாமா சீமான்? யோசிச்சு பாருங்க. உங்களோட பணப்பெட்டிக்காண்டியும், உங்க தம்பி நொம்பிங்களோட வாக்கு இதுக்காண்டியும் நீங்க இப்படி பேசிக்கிட்டு, இப்போ பிஜேபியோட அடிபணிஞ்சு போறீங்க இல்லையா? தளபதி விஜய் நான் ஒரு அதாவது ஒரு த இந்த மாரி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இருக்கும்போது, ஒரு பயம் அப்படிங்கிறது சீமானுக்கும், சாட்டை துரைமுருகனுக்கும் வந்துருச்சு. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரோட சேனல்ல போட்டிருக்காரு. இது சீமான் அவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, ஆதரவா தான் அந்த வழக்கு இருக்கு. தள்ளுபடி செய்யப்படும். அப்படின்னு இது விஜயலட்சுமி அவங்க பொய் சொல்றாங்களாம். கிட்டத்தட்ட இத சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. "டேய் நீ தான் ஊடால இருந்து பேசி இந்த வழக்க அவங்கள வர வேண்டாம். அதாவது வழக்குக்கு பெங்களூர்ல இருக்கும்போது அப்படிங்கிற மாரி நீ தான் பேசியிருக்க." அந்த ஆடியோவும் வந்திருக்கு. இதுல விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா, மனநல இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீ சொல்றியா? உங்க அண்ணன் இருக்கான் பாரு, அவன் இருக்கிறதுலே 1ஆம் நம்பரு உருட்டு நாயகன், திரள்நிதி நாயகன்னா திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். மத்த யாருமே அந்த ஒரு இதுல வர முடியாது. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, மத்த யார பத்தினாலும் தரக்குறைவா பேசுறதுன்னா திரு சீமான் அவர்கள் தான். ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சரி நீங்க 2026ல தளபதி விஜய் அவர்கள் கூட நீங்க கூட்டணிக்கு போவீங்களா? அப்படிங்கிறத கேட்கும்போது, மனுஷனா இருந்தா ஒரு கட்சிய வளர்க்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? சரி நீ தான் ஏதாவது திராவிடத்திற்கு எதிராங்கிற. விஜய் அண்ணா வந்திருக்கிறதும் திராவிடத்திற்கு எதிரா தான். அப்படிங்கும்போது நீ விஜய் அண்ணா கூட கூட்டணி வைக்கலாம். இல்லாட்டி அந்த டைம் பார்த்துக்கிடுவோம் அது அப்படிங்கிறது சொல்லணும். யோசிச்சுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இல்ல அவருக்கும் எனக்கும் செட் ஆவாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்ப இவரு என்ன நினைக்கிறாரு, நாங்க நின்னா தனிச்சு தான் நிப்போம். இந்த தம்பிங்களோட அந்த 8% ஓட்ட வச்சு பணப்பெட்டிகளிலும், சொகுசு வாழ்க்கையிலும் அவர் மகன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது மட்டும் தான் இவரோட இதா இருக்கு. வின் பண்ணணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா 16 வருஷமா இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதுவரை எந்த ஒரு எலக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல அவங்களால. இப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி இன்னும் மக்கள் அவங்க பின்னாடி பின்தொடருவாங்க? இப்ப அதுவும் தளபதி விஜய் அண்ணா 2026ல எலக்ஷன் வந்ததுக்கப்புறம், இன்னும் இவங்களோட எலக்ஷன்ல நின்னு ஓட்டு வைங்க அப்படிங்கிற விஜய் அண்ணாக்கு ஏறும். சீமான் அவர்களுக்கு இன்னும் குறையும். அப்பம்போது அந்த கட்சியே காணாம போயிரும். இதுக்கு தான் அவர் வழிவகுத்துக்கிட்டு இருக்காரு. தம்பிங்களும் இப்ப ரொம்ப பேர் கலைஞ்சுக்கிட்டே வராங்க. அதர் கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு விளக்கமும் கிடையாது. கேட்டா, பெரியார் பத்தி நான் பேச தான் செய்வேன். விலைக்கு போறவன் போய்க்கோ. இது ஒரு கட்சியோட தலைவருக்கு அழகு கிடையாது. இது ஒரு எப்படி சொல்ல, உன் கட்சியில ஒருத்தவங்க சேர போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சொசைட்டிய மாத்தணும் அப்படிங்கிறது தான் வராங்க. பட் நீ இன்னும் சொசைட்டிய இறக்கிக்கிட்டு தான் போற. எதுவுமே இதாகவே மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது, மக்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாரி இன்னும் போணுச்சு அப்படின்னா, அந்த சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறாரு அப்படிங்கிறது. டேய் நாங்கனாலும் பள்ளிக்கூடம் வச்சு எஜுகேஷன் தானடா குடுக்குறோம். நாங்க காசு வாங்குறோம். ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்கும் இருக்கு. அத வாங்குறாரு இல்லங்க. பட் உங்க அண்ணன மாரி பெண்ண ஏமாத்திட்டு, கருகலப்பு பண்ணிக்கிட்டு, இந்த மாரி நாடகமாடா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டா மைக்க நீட்டுனா மட்டும் ஊ வா யூன்ட்டுக்கிட்டு இருக்க. என்னதான் சொல்லுன்னு தெரியல. அந்த தம்பிகளுக்கும் கேட்டா அந்த ஆமை குஞ்சுகளுக்கும் எங்களுக்கு தெரியும். எங்கள அணில் குஞ்சு நீ சொல்றியா? விமர்சனம் பண்றியா? நீங்க தான்டா ஆமை குஞ்சுகள். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்கடா. இன்னும் உங்க கட்சி வளரவே இல்லடா. வளர்ந்துட்டு வரதே உங்க அண்ணன் அழிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அத புரிஞ்சுக்கோங்கடா ஃபர்ஸ்ட்டு. எங்க கட்சி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்குடா. வந்த 1 வருஷத்துலயே பார்த்தோன்னா, அவ்வளோ ஒரு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் வருது. போதும் உன் கட்சி கூட எவன் வாரானா ஃபர்ஸ்ட்டு? நீ பேசுறது ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா? சொல்லு.
சரி, வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு வழக்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல தமிழக வெற்றிக் கழக கட்சி தொண்டர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.